இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருந்துட்டு மணத்தக்காளி கீரை பறிச்சுட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதில் நிறைய காய் இருந்ததில்ல, அதை காய வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி வந்துட்டு போட்டு வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு, வடகம் கொஞ்சம் தாராளமாக போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே என்ன பண்ணணும், கருவேப்பிலை கொஞ்சம், கூடவே 2 வரமிளகா, பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா அதை பொரியட்டும். அது கூட நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, காய வச்ச வத்தல் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம இந்த சமயத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி ஊற்ற கிடையாது, அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மட்டும்தான், அதனால் ஒன்றும் ஆகாது. நம்ம இந்த சமயத்தில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே என்ன பண்ணுறீங்க, வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் வதங்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக ஆகும், நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஆகும். இந்த சமயத்தில் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நல்லா கொஞ்சம் என்ன ஆகிடும், அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் வதக்கிறப்ப. இது கூட சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த தக்காளி வதங்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்தது அப்படின்னா நல்லா என்ன பண்ணணும், குத்தி விட்டுக்கோங்க. நல்லா பழமாக இருந்தால் அதுவே கரைஞ்சிரும், இல்லை அப்படின்னா நல்லா அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ பாருங்களேன், முன்னத்திக்கும் இப்போவும் எப்படி இருக்குன்னு நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எப்போவுமே எனக்கு என்னமோ பார்த்திங்கன்னா இந்த இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி தழை போடுறத விட இந்த எண்ணெயிலே வதங்குது பார்த்திங்களா, அந்த சமயத்தில் போட்டோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், புளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த டைம் வந்து அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் விட்டுக்கணும். நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த சமயம் பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்பு அப்படின்னாலே காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா சுடுசாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே காரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம், அப்போ தான் பச்சை வாசனை போகும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி கூட போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து சுண்டி வரும். இந்த சமயத்தில் நம்ம இறக்கலாம். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போவுமே புளிக்குழம்பு வச்சோம் அப்படின்னா இத்துணுண்டு வெல்லம் ஆட் பண்ணணும் நம்ம. அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ரொம்ப தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப வேண்டாம், கம்மியாக தான் போடணும், இல்லை அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கிளறி கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அதனால் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.